தமிழகத்தினுடைய முதல் மாநாடான விக்கிரவாண்டி மாநாட்டில் இடம்பெற்ற தலைவர்கள் புகைப்படமும் தற்போது மதுரை மாநாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தலைவர்களின் புகைப்படமும் சொல்லும் வரலாறு என்ன தெரியுமா? இது பற்றி விரிவா விளக்குறதுக்காக நம்முடன் செய்தியாளர் காயத்ரி இணைஞ்சிருக்காங்க. காயத்ரி வணக்கம். ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? தாவேக மாநாட்டில் தலைவர்களுடைய புகைப்படங்கள் உணர்த்துற அரசியல் வரலாறு என்ன? விரிவா சொல்லுங்க. நிச்சயமா பார்க்கலாம் அஞ்சலி. மதுரையில் நடக்கிற விஜய் கட்சியுடைய மாநாடு தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த கவனத்தையுமே ஈர்த்திருக்குன்னு தான் சொல்லணும். 2026 தேர்தலில் நிச்சயம் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு விஜய் நம்பிக்கை தெரிவிக்கிறாரு. அதை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலேயே தான் அவரது மாநாட்டு மேடையுமே அமைக்கப்பட்டிருக்கு. விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு நடந்தது. தாவேக கொள்கை கோட்பாடுகளை அறிமுகம் செய்ய நடந்த அந்த மாநாட்டில் மாநாட்டுக்காக அமைக்கப்பட்ட மேடையும் அதில் இடம்பெற்ற தலைவர்களுடைய புகைப்படங்களும் கட்சி கொள்கைகளை பிரதிபலிக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்ததை நாம் பார்த்துருக்கோம். தாவேக விக்கிரவாண்டி மாநாட்டு மேடை கோபுரத்தில் வேலு நாச்சியார், காமராஜர், பெரியார், அம்பேத்கர், அதே போல சுதந்திர போராட்ட வீராங்கனை அஞ்சலை அம்மாள் இவங்களுடைய புகைப்படங்கள்லாம் இடம்பெற்றிருந்துச்சு. அரசியல்ல பெரியாருடைய சமூக நீதி பகுத்தறிவு கொள்கை, அம்பேத்கருடைய அனைவரும் சமம் அப்படிங்கிற கொள்கை, காமராஜருடைய கல்வி தொடங்கி ஊழலற்ற ஆட்சியை மையப்படுத்தி விழாமேடை அமைக்கப்பட்டிருந்துச்சு. அண்ணாவுக்கு யாரெல்லாம் தலைவர்களா இருந்தாங்களோ அவங்கள முன்னிலைப்படுத்தி படங்கள்லாம் இடம்பெற்றிருந்ததுங்கிறது நமக்கு தெரியும். ஆனா விஜயனுடைய மதுரை மாநாட்டு மேடையில் அண்ணாவுடைய புகைப்படமே நேரடியா இடம்பெற்றிருக்கு. விக்கிரவாண்டி மாநாட்டில் இடம்பெற்ற தலைவர்களுடைய புகைப்படம் மதுரை மாநாட்டிலுமே இடம்பெற்றிருக்குதான். அதுபோக அண்ணா வழியில் பயணித்து பல வெற்றிகளை கண்ட முன்னாள் முதல்வர் எம்ஜிஆருடைய புகைப்படமும் இடம்பெற்றிருக்கு. அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வாசகமும் அதிகமாக கவனம் பெற்றிருக்கு. அதாவது வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது அப்படிங்கிற வாசகம் விஜயுடைய மதுரை மாநாட்டு மேடையில் இடம்பெற்றிருக்கு. அதுக்கு அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னா 1967, 1977 என்ற ஆண்டுகளும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ ஒட்டுமொத்த அரசியல் களத்தினுடைய பார்வையையும் தாவேக மாநாட்டு மேடை தன்னுடைய பக்கம் திருப்பி இருக்கு இல்லையா? அதாவது தமிழகத்தில் பிரதான அரசியல் கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆஸ்தான தலைவர்களை மையமாக கொண்டு விஜய் கட்சியினுடைய மாநாடு மேடை அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கணும். இந்த மேடை அமைப்புகளுக்கு எல்லாம் பதில ஏற்கனவே மை டிவிகே செயலியுடைய அறிமுக விழால விஜய் பேசினதை கேட்டா உங்களுக்கே புரிஞ்சிடும். இதுக்கு முன்னாடி நம்ம தமிழக அரசியலில் நடந்த 2 மிகப்பெரிய தேர்தல்கள், நான் சொல்கிறது 1967 and 1977, அது மாதிரி 2026 அமைய போகுது. அந்த 2 மாபெரும் தேர்தல்களில் ஆல்ரெடி தொடர்ந்து வின் பண்ணிட்டு இருந்தவங்களோட அதிகார பலம், அசுர பலம் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று தான் புதுசாக வந்தவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்போ 2 தேர்தலை போலவே 2026 தேர்தலில் புதிய கட்சிக்கு மக்கள் வாய்ப்பளிப்பாங்க அப்படின்னு குறிப்பிட்டாரு விஜய். இப்போ அவர் சொல்கிற அந்த 1967, 1977 தேர்தல்களில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துடலாமா? என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா 1967 தேர்தல் தமிழக வரலாற்றில் ஒரு திருப்பு முனையான தேர்தலாக அமைஞ்சிச்சு. சுதந்திரத்துக்காக போராடின காங்கிரஸை தள்ளிட்டு மக்கள் திமுகவை தேர்வு செஞ்சு ஆட்சியில் அமர செஞ்சாங்க. தேர்தலில் திமுகவுடைய கூட்டணி 179 இடங்களில் அமோக வெற்றியை பெற்று அண்ணா ஆட்சி அமைச்சிருந்தார். காங்கிரஸ் வெறும் 51 இடங்கள் மட்டுமே பிடிச்சது அப்படிங்கிறது வரலாறு. சரி, இது 1967. 77 நடந்துச்சு. விஜய் சொல்ற அந்த 1977 சட்டப்பேரவை தேர்தலையும் தமிழக தேர்தல் வரலாற்றை மற்றொரு மறக்க முடியாத தேர்தல் தான். திமுகவில் இருந்து விலக்கப்பட்ட எம்ஜிஆர் 1972 அக்டோபரில் அதிமுகவை தொடங்கினார். 1977 சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை அதிமுக கூட்டணி வீழ்த்திச்சு. அதிமுக கூட்டணி 144 இடங்களை வென்றது. எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார்.
2 தேர்தல்கள்லையுமே மக்கள் ஆட்சியில் இருந்த கட்சியை அகற்றிட்டு புதியவர்களுக்கு தான் வாய்ப்பளிச்சிருந்தாங்க. அதே மாதிரி 2026 தேர்தலையும் மக்கள் மாற்றத்திற்கு வாய்ப்பளிப்பார்கள் அப்படின்னு நம்புறாரு விஜய். அவருடைய நம்பிக்கையை எதிரொலிக்கக்கூடிய வகையில தான் 1967, 1977 தேர்தல்களில் வெற்றி வாகை சூடின அண்ணா, எம்ஜிஆருடைய புகைப்படங்கள் அவரது தாவேகா மாநாட்டு கோபுரத்திலையும் இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியும். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் செல்வி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.